Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw Googleல நிறைய cliparts image வந்து பாப்போம்ல invitation border. அந்த border வந்து நம்மளே ஈஸியா அப்படி Coreldraw பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து pen tool இருக்கு, அந்த pen tool எடுத்துக்கோங்க. pen tool எடுத்துட்டு இங்க இருந்து நம்ம இந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுப்போம், straight line. ஒரு லைன் போட்டாச்சா இப்போ இதனால அப்படி கிளிக் பண்ணோம்னா இங்க கிராஃப் பேப்பர் வருது, அந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. கீழ வந்துட்டு 1 ன்னு போட்டு மேலே வந்துட்டு 7 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லைன் இருக்குல, இந்த லைன்ல நம்ம கரெக்ட்டா இந்த மாதிரி வரைஞ்சுப்போம். கரெக்ட்டா இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு border வேணுமோ அந்த மாதிரி சைஸ். இப்போ இந்த மாதிரி சைஸ்ல நம்ம வெச்சுப்போம். திருப்பி pen tool எடுத்துப்போம். pen tool எடுத்துட்டு இங்க இருந்துட்டு கரெக்ட்டா இங்க மிட் பாயிண்ட் காட்டுதா, இங்க டபுள் கிளிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த ஷேப் டூலுக்கு அந்த ஷேப் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க சென்டர் பார்த்துட்டு இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து கர்வ்னு கொடுக்குதா, இங்க கிளிக் பண்ணோனே இங்க கர்வ் காட்டுதா, அந்த கர்வ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க கீழ இருக்கதை இங்க வெளியிலயும் இத வந்துட்டு இப்படி உள்ளேயும் இந்த மாதிரி ஷேப்பா நம்ம இந்த மாதிரி பண்ணிருங்க. இந்த மாதிரி ஷேப் கொடுத்தாச்சா, இப்போ இந்த லைனை வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே மிரர் இருக்குது, அந்த மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கரெக்டாக இந்த லைனுக்கும் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு வெல்டுன்னு இருக்கா, அந்த வெல்டு கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்து பார்ப்போம். இந்த பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் இசட்டுன்னு கொடுத்துட்டு அங்கேயே வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். கீழே டிசைனுக்கு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு 1ன்னு கொடுத்துட்டு கீழேயும் 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ருன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த சென்டருக்கா கரெக்டாக இந்த சென்டரில் எடுத்து வந்துட்டு இங்கிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து கவுண்டர் டூல் வருது, அந்த கவுண்டர் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு இதுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே வந்துட்டு இன்னொன்று கொடுத்துருங்க. இந்த மாதிரி 1 2 3 லைன் இருக்கிற மாதிரி கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கான்ட்ரா பாட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நல்லா இப்படி கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே விச்சுவல் செக்மெண்ட் டிலேட்டுன்னு வருதா, அதை வச்சுட்டு இது 3 லைனையும் இப்படி பண்ணிடுங்க. நம்மளுக்கு இது 3மே டிலேட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டிசைன் மாதிரி இந்த மாதிரி போட்டுப்போம். இங்கே இந்த மாதிரி போட்டாச்சா. போட்டுட்டு இது வந்துட்டு சரிசமாக வச்சுப்போம். 0.2 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கரெக்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூல் வருது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக். இப்போ நம்மளுக்கு அது மட்டும் கலராக வந்துடும். இப்போ இந்த சர்க்கிளை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி போட்டாச்சா. இதை இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி வருதா. இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே மிட் பாயிண்ட்டில் வச்சுருங்க. மிட் பாயிண்ட்டுன்னு வந்தோன்னே இப்போ இங்கே விண்டோன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு டாக்கர்ஸ் போயிருங்க. போயிட்டு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மாக கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த ரவுண்டு இருக்குல்ல, இதை கண்ட்ரோல் அமைக்கிட்டு இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு எத்தனை டிகிரி நீங்கள் காட்டுது பாருங்கள். இந்த மாதிரி வச்சா 15 டிகிரி, இங்கே வந்து 30 டிகிரி. நம்ம அப்போ ஒரு 20 டிகிரி வைப்போம். இதை கண்ட்ரோல் ஈஸோட்டு கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு 20ன்னு வச்சுட்டு கீழே வந்துட்டு ஒரு 8 பீஸ் கொடுப்போம். இதில் வந்துட்டு 8 பீஸ் கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 8 இது கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. இதை மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் வெளில போயிடுச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த அளவுக்கு டிசைன் முடிஞ்சிச்சா. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம டிசைன் படிப்போம். பென் டூல் இருக்குல்ல, அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. போட்டாச்சா. போட்டுட்டு இங்கே ஆர்டிஸ்ட் மீடியா டூல் இருக்குல்ல, அதை இப்படி கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த 2 இருக்குல்ல, 2 சைடும் ஸ்மூத்தாக இருக்காது, அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு இதை லைட்டாக இப்படி ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம இன்னும் கம்மியாக வேணும்னா இந்த மாதிரி. இப்போ இந்த டிசைன் வந்துட்டு நம்மளுக்கு போதும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் ஆர்டிஸ்ட் மீடியான்னு கொடுத்துட்டோம்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு லைன் வந்துடும். இப்போ இந்த லைன் மட்டும் நம்மளுக்கு தனியாக வருதா, இந்த லைனை டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இதை கரெக்டாக இதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சாய்வாக வச்சுருவோம். அதை இதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுருவோம். இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துப்போம். இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிட்ட வச்சுருங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துருங்க. மிரர் கொடுத்துட்டு இந்த சைடில் வச்சுருவோம். இப்போ அவ்வளோதான். இது நம்ம போட்டாச்சா. இப்போ இது வரைக்கும் கீழே இருக்கிற வரைக்கும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் கலர் உள்ளேயும் கொடுத்துட்டு அவுட்லைனும் நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தடிமன் வேணுமோ அந்த மாதிரி. இப்போ 2 வச்சுப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்த பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு கரெக்டாக அந்த லைன் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டா எல்லாத்துலேயும் கரெக்டாக அந்த பாக்ஸில் போயிட்டு உட்காந்துரும். இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ இங்கே மேலே இருக்கல இந்த ஃப்ளவரை மட்டும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் இங்கே சென்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக இந்த லைனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி இதை கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மிட் பாயிண்ட்டில் நம்ம இங்கே வச்சுருவோம். இப்போ எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக அங்கங்கே உட்காந்துரும். இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் முடிஞ்சா. இப்போ இந்த கிராஃப் பேப்பரை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனையும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்துட்டு அதிகமாக வச்சுப்போம். எவ்வளோ தடிமன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதான்.
இப்போ இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இதுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்க வேண்டியதான். ரெட் கலர்னால் ரெட் கலர், பிளாக்னா பிளாக், ப்ளூனா ப்ளூ, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துறோம். இதான் வந்துட்டு நம்ம கூகுளில் நிறைய cliparts இந்த மாதிரி பார்த்துருப்போம்ல பார்டர். இது வந்துட்டு நம்மளே Coreldraw ஈஸியாக இந்த மாதிரி மேக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை பார்டர் மாதிரி கன்வெர்ட் பண்ணோன்னா இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்னது பண்ணிடுங்க. சின்னது பண்ணிட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதான். இன்விடேஷன் பார்டரெல்லாம் இந்த மாதிரி பார்ப்போம்ல, இந்த மாதிரி பண்ணுறது தான் அது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இன்விடேஷன் பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த மாதிரி கலர்லேயே மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக Coreldraw வந்துட்டு இந்த மாதிரி பார்டர் வந்துட்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், இன்விடேஷன் பார்டர்.